டிக்கெட் டு ஃபினாலே வாரம் இந்த வாரம் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நாமினேட் பண்ணியிருக்காங்க. பாரு நாமினேட் ஆயிடுச்சு. பாரு எல்லோரும் குத்துவாங்கன்னு தெரியும். ஸோ இந்த வாரம் எந்த மாதிரியான ஓட்டுகள் இருக்க போகுது அப்படின்னு தெரில. ஸோ இந்த வாரம் டாப்பில் வந்து பாரு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேம் பாருவை சுற்றி தான் நம்ம இயங்க போகுது. ஸோ பாரு வந்து நாமினேட் ஆயிடுச்சு. குத்திட்டாங்க, வளைச்சி குத்திட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஓட்டு சொல்லுவதுன்னு. அடுத்து வந்து கமருதீன், இந்த புறம்போக்கு, பன்னாடை, பரதேசி, பொம்பளை பொறுக்கி, இவனை குத்திட்டாங்க. ஸோ இந்த வாரம் மக்களே இவனை எடுத்துருங்க. டிக்கெட் ஃபினாலையில் வந்து இவன் உள்ளே போகலன்னா இவனை தூக்கிடுங்க. நான் அந்தளவுக்கு வந்து இவன் ஒரு கேவலமான பிரிவி. இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே பாரு கேம் ஆடி தான் வந்திருக்கான். இவனுக்குன்னு தனியாக எந்த ஒரு திறனும் கிடையாது, பேசவே தெரியாது. ஆனால் சில டேலண்ட் இருக்குது. ஆக்டிங் மட்டும்தான், ஆக்டிங் பண்ணுறான், அவ்வளோதான். பிக் பாஸ் கேம் ஆட தெரியாது இவனுக்கு. அடுத்து எப்போதும் போல் வினோத். ஸோ வினோத் வந்து போன வாரம் வந்தார், இந்த வாரம் வந்துட்டார். ஸோ வினோத் தான் டாப்பில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஒன்று டாப்பில் வந்து பாரு இல்லைனா வினோத். டைட்டில் வந்து கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கலாம். ஒன்று டைட்டில் வந்து பாருக்கு இல்லைனா வினோத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா திவ்யா வந்து பிஆர் வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வினோத்துக்கு அதிக ஓட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து திவ்யாவும் நாமினேஷனில் வந்துருச்சு. ஸோ அவன் குடும்பத்தில் அவன் அண்ணனே சொல்லிட்டு போனாங்க, அண்ணனா தம்பியா சொல்லிட்டு போயிட்டாங்க, அடுத்த வாரத்தை மட்டும் ஓட்டு, அப்படியே எங்கள் தலைங்க நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க, நம்ம கேங்கை பார்த்துக்குன்னாங்க. ஸோ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னமும். என்ன கேம் ஆடுது, கத்துது, கதறுது. ஆனால் ஓட்ஸ் இருக்குது, ஓரளவு இருக்குது. பட் ஆனால் வந்து நினைக்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் சுபிக்ஷா போன வாரமே போக வேண்டியது. போன வாரமே விஜய் சேதுபதி சொன்னார் தெரியுமா, மக்களுக்கு நன்றின்னு சொன்னிச்சு, காப்பாற்றணுன்னு. என்னது மக்களுக்கு நன்றியா? நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், எனக்கு நன்றி சொல்லலை, மக்களுக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்டார்ல. ஸோ அதை தான் சொல்லணும். நல்ல கேம் ஆடும் ஃபிசிக்கலி. ஸோ பார்ப்போம். டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சா உள்ள, இல்லைனா வெளியில். அடுத்து அரோரா இவெல்லாம் எதுக்கு உள்ளே இருக்கான்னு எனக்கும் தெரில, பிக் பாஸுக்கும் தெரியல. ஆனால் வந்து விஜய் சேதுபதி பொண்டாட்டி மாதிரி, வா உனக்கு என்ன வேணுமா, சாப்பாடு வேணுமா, அது வேணுமான்னு ரொம்ப கொஞ்சிறாங்க. ரொம்ப விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சிறாங்க அரோராவை. பாருவை வச்சு உள்ளே வந்தாங்க கமருதீனும் அரோராவும். அடுத்து விக்ரம் அவன் கேமருங்க, இஸ் எ கேமர். பாரு விக்ரம்லாம் கேமர். அவங்களாம் டாப் 5க்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா இவங்களாம் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருக்காது கேமு. இப்போ கூட பாருங்கள், இந்த 3ஆவது டாஸ்க்கு அப்படி விளையாடுறான். அடுத்து சாண்ட்ரா பிரஜனை அனுப்பிட்டு உள்ளே இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் போகிறதுக்கு வெளில வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அடுத்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்ஸ் இருக்குங்க, ஓரளவு இருக்குது. ஸோ சாண்ட்ராக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆள் மாறிடுச்சு பார்த்தீங்களா. புருஷன் சொல்லிட்டு போனார், பக்காவாக போய்ட்டுருக்கு, ரூட்டில் கிளியர் ரூட்டில் போய்ட்டுருக்கு. பக்காவாக வந்து கருத்துக்கள் எடுத்து வைக்கிது. சாண்ட்ரா டாப் 5 கூட வரலாம், டிசர்வ் தான். அடுத்து சபரி, இவெல்லாம் உள்ளே வச்சுருக்குது மாமா டிவி, ஒன்லி மாமா டிவி, விஜய் டிவி தான். டிக்கெட்டு ஃபினாலேக்குன்னே வச்சுருக்காங்க. இதில் தோத்துட்டான்னா கொஞ்சம் கழட்டி விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவான். ஓட்ஸு கிடையாதுங்க. சபரியெல்லாம் வந்து சபரி இந்த பேர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த பேர் இப்போ அவனுக்கு இல்லை. அவன் என்னமோ வெளில போய் தான் சம்பாதிக்கணும். அந்த பேரை நடித்து படங்களில் நடித்து தான் சம்பாதிக்கணும். யார் இந்த வாரம் பாயசம்? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.